வணக்கம் தமிழா. புத்தம்புது நாள் இன்னொரு அன்பாக்சிங். ஸோ என்கிட்ட இருக்கிறது மோட்டோ E7 பவர். ஸோ மோட்டோரோலாவோட ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன். மோட்டோக்குன்னே ஒரு லாயல் மக்கள் வாங்குறதுக்கு இருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஃபோன்கள் வந்து க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஹேட்ஸ் எதுவும் கிடையாத ஒரு க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு மோட்டோரோலா ஃபோன்கள் சில விரும்புகிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 8300 அப்புறம் வந்து 2GB RAM ஒரு வேரியண்ட் இருக்குது. 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். அது வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வாங்கினீங்கன்னா வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வாங்குங்க. ஒரு பெரிய பேட்டரி 5000 mAh பேட்டரியோடு வருது. நல்ல ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விலைக்கு இது எப்படி இருக்குது, ஸோ இந்த ஃபோனில் என்ன தராங்க, இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். மோட்டோ E7 பவர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த மோட்டோ E7 பவர் வருது. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி, 10 watts சார்ஜர்னு பெருசாகவே போட்டிருக்காங்க. இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹானஸ்டான ஒரு பிராண்ட். இப்போ சில கம்பெனிகள்லாம் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் குறைவாக இருக்கிறத அவங்க வந்து காண்பிக்க மாட்டாங்க மக்கள்கிட்ட. ஆனால் இவங்க வந்து எதுவுமே வந்து ஒளிமறைவு இல்லாமல் போட்டு காமிச்சிடுறாங்க. ஸோ 10 watts சார்ஜர் தான். ஸோ நீங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன்லேயே வந்து இந்த பேக் கேஸ் போட்டு தான் தராங்க. ஸோ சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. இதான் வந்து இந்த மோட்டோ E7 பவர். எங்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ப்ளூ கலர் வேரியண்ட். இது வந்து ஒரு ரெட் கலர்லேயும் வருது. ஸோ இந்த 2 கலர் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பின் பக்கம் வந்து மோட்டோ லோகோ வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் வச்சுருக்காங்க. சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்ட்ஸ், 10 watts சார்ஜர், USB Type-C கேபிள் பாக்ஸில் தராங்க. ஸோ இதான் வந்து மோட்டோ E7 பவர். கலர் எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. ரெட் கலரும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 9.2 mm திக்னஸ், 200 grams வெயிட்டில் இந்த ஃபோன் வருது. பிளாஸ்டிக் பாடி தான். மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து USB Type-C கேபிள், மைக். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன் மற்றும் ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணதுக்கான ஒரு பட்டன் தந்திருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் ஆகும். லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டுவல் சிம் தந்திருக்காங்க. ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். பின்பக்கம் வந்து கேமரா மாடியூல் இருக்குது. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அதில் வந்து மோட்டோவோட பேட் லோகோ இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர், ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட் பேலன்ஸ் நல்லா இருக்குது. கார்னர்ஸ்லாம் வந்து கர்வ்டாக, இந்த சைட்ஸ் ஸ்மூத்தாக, பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபோனாக எனக்கு தென்படுது. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா IP52 வாட்டர் ரெப்பலண்ட் தந்திருக்காங்க. ஸோ சிறு துளி தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா ஒன்றும் செய்யாது. ஆனால் அது வாட்டர் ரெசிஸ்டண்ட் அல்ல, வாட்டர் ரிப்பலண்ட். இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6.5 inch டிஸ்பிளே தந்திருக்காங்க. HD+ ரெசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓடி வருது. டிஸ்பிளேயில் வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடக்டிவ் லேயர் உங்களுக்கு தராங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல், பூஸ்டட், சேச்சுரேட்னு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் 3 finger ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இருந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 10 பேஸ் பண்ணி இது வந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. பல மோட்டோ ஃபோன்களில் வந்து உங்களுக்கு மோட்டோ ஆக்ஷன்னு ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தந்திருப்பாங்க. அது வந்து இதில் கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதெல்லாம் போட்டால் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை எடுத்துட்டாங்க. பட் ஒரு க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆட்ஸ் கிடையாது, ப்ளோட்வேர் கிடையாது. ஒரு நேர்த்தியான ஒரு க்ளீனான ஒரு UI இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ஸோ பெரிய ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை. டிஜிட்டல் வெல்பீயிங் மற்றும் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்டார் வேல்யூ வந்து இப்போ நான் இந்த திரையில் காண்பிக்கிறேன், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 GB கிட்ட வந்து யூஸ்டாக இருக்குது. மிச்சம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் சென்சர் இல்லை, ஜைரோஸ்கோப் சென்சர் இல்லை, மேக்னெட்டிக் சென்சர் இல்லை. கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம், ஆனால் டைனாமிக் ரூட்டிங்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்காது. கேம்பஸ் வந்து இதில் ஒர்க் ஆகாது. FM ரேடியோ இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G25 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. 4GB RAM இருக்குது, 65GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து EMCP ஸ்டோரேஜ் தராங்க. இது வந்து eMMCக்கும் UFSக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டோரேஜ். ஸோ eMMCக்கு விட கொஞ்சம் பெட்டர். இன்டகிரேட்டட் மெமரியோடு இது வருது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் eMMC கம்பேர் பண்ணும்போது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் நார்மலான யூஸுக்கு இது வந்து ஓகேயாக இருக்கும். அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, வீடியோ கால்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, அதுக்கெலாம் வந்து இது உகந்த ஒரு
திறன் கொண்ட ஒரு ஃபோன். கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கேமரா f2.0 அப்பச்சர் ஓடி வருது. ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து செல்ஃபிக்கு வந்து ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080pயில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். மோட்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் இருக்குது, பேனரோமா மோட் இருக்குது, ஃபேஸ் பியூட்டி இருக்குது, மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம். மேனுவல் கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இருக்குது. போர்ட்ரேட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தந்திருக்காங்க. HDRம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்குது. கூகுள் லென்ஸும் இன்டகிரேட் பண்ணிய ஒரு கேமரா ஆப் இது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக் இதில் கிடையாது, ஆப் லாக்கும் பண்ண முடியாது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 டேஸுக்கான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். அதுவும் இதோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் கிடைக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து 10 வாட்ஸ் சார்ஜ் தான் தந்திருக்காங்க. ஒரு 2.5 மணிக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஒரு பேட்டரி டெஸ்ட் நான் போடுறேன். இதோட முழுமையான விமர்சனம் போடணுமா வேண்டுமா வேண்டாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து மோட்டோ E7 பவர். ஒரு 10,000க்கு கீழே ஒரு 8,500 கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த விலைக்கு இது வந்து ஒரு க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நல்ல ஒரு பேட்டரி திறன் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. ஸோ இந்த மோட்டோ E7 பவர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனு இந்த விலைக்கு உகந்ததா இல்லையா? உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட விமர்சனம் முழுமையான விமர்சனம் வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.